ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ. ஓம் முருகப்பெருமான் திருவள்ளி போற்றி. முருகன் நான் என்னை ஆசி நிறுத்துறான். அவன் சொன்னான், ஏற்றி இறக்கி இருகாலம் பூரிக்குன்னான். காற்றை பிடிக்க கடற்கரைவாளன். அந்த கணக்கு எல்லாத்துக்கும் அவன் தான் செய்வாது. முருகப்பெருமான ஆசி என்றால் மட்டும்தான் செய்ய முடியும். அவன் தான் தலைவன். ஆசிக்கு யோகம். யாராவது யோகம் சொல்லி கொடுத்தா போய் மாட்டிக்காதீங்க. அவன் தான் செய்ய முடியும். முருகன் தான் செய்வான். அவன் ஞானத்துக்கு தலைவன், கல்விக்கு தலைவன், மரணமில்லா பெருவாள் குற்ற தலைவன். கரூர் முனிவரும் பெரிய மகான், எனது ஆசானவர். மகான் மாணிக்கவாசகர், ராமலிங்க சாமிகள், திருமலை தேவன், தாய்மான சாமிகள், பட்டத்தார், அத்தனை பேரும் பெரிய பெரிய ஞானிகள். அவர்கள் சாவு இல்லை. என்ன காரணம்? அந்த வைராக்கியம். அதுவும் அவனே தர வேண்டும். எத்தனை நாள் கூடி எடுத்த சரி பட்ட சொல்றது, எத்தனை 300 நாள் எடுத்த சரீரம் அது. ஆனால் இதை நிலைப்படுத்திக் கொள்ளலாம், என்றும் அழியாதிருக்கலாம், என்றும் அழியாதிருக்கலாம். சாவியே இல்லாத வாழலாம். மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக இருக்கிறான், செத்து போறான்டா. ஆனால் முருகநாமத்தை சொல்லுகிற மக்களுக்கு சாவு இல்லை. முருகா, நான் பாவிதான் தாயே, அடியனுக்கு மரணமில்லை பெருவடன் கேட்டால் நிச்சயம் அவனுக்கு மரணம் கிடையாது.